அன்பார்ந்த உறவுகளே, ஊட்டியில் இத்தாலியன் பூங்கா 1ஆம் பாகத்தை பார்த்தோம். இப்போ 2ஆம் பாகமாக நம்ம வெளியிடுறோம். இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தேன், மருந்து, ஊறுகாய், இன்னும் பல விஷயங்களில் அந்த பூங்கா நிர்வாகத்தின் சார்பிலேயே விற்பனை செய்துட்டு வராங்க. அதில் இயற்கையான செடிகள் முறையில் வளர்ப்பது சம்பந்தமாகவும் இதை விற்பனை செய்துட்டு வராங்க. அந்த காட்சி தான் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அடுத்தடுத்த விஷயங்களை செல்வோம். வாழ்க வளம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். ஏங்க இப்போ நம்ம தென்காசி ஊர்ல போயிருக்கோம். குற்றாலம், ஐந்தருவி, பழைய குற்றாலம், அதே மாதிரி எத்தனோ இடங்களை சுற்றுலா. ஊட்டிக்கு வந்திருக்கிய, அதுவும் இத்தாலியன் பூங்காவுக்கு வந்திருக்கிய. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையில எப்படின்னா, எத்தனையோ பூங்கா போயிருக்கிறேன், சுத்தி பார்த்துருக்குறோம். ஆனா இங்க இருக்கிற இத்தாலியுடைய பூங்கா வந்து மிகவும் பிரம்மாண்டமாக, மிகவும் அற்புதமாக, ஒவ்வொன்று பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. இங்க வேலை செய்யக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் சுத்தமா வச்சிருக்கிறாங்க. இங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே செய்றாங்க, நல்ல விதமா உபசரிக்கிறாங்க. ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து ரசித்து அழகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூங்கா தான் இந்த இத்தாலியன் பூங்கா. ரொம்ப லைக் பண்றேன். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட, நீங்களும் பல யூடியூப்ல எடுக்கிறீங்க, பல சேனல்ல பண்றீங்க. உங்களுடைய பார்வையில இது எப்படி தெரியுதுங்கிற சொல்லுங்க போலாம். அதாவது நான் அப்படியே முன்கூட்டியே ஒரு வீடியோல நான் பதிவிட்டிருப்பேன். என்ன பதிவிட்டு இருக்கோம்னா, அதாவது இந்த பூங்கா வந்து, அதாவது திறந்த வெளியில ஏசி போட்டா எப்படி இருக்கும், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல வச்சா எப்படி இருக்கும். பகல் நைட்டு கடுமையா குழுது, ரூம்லாம் தூங்க முடியல. ஆனா இங்க இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு திறந்த வெளியில ஏசி போட்டா எப்படி இருக்கும். நான் குள்ள மாட்டேங்க பகல்ல. மணி கரெக்டா 2 மணி 3 மணி தான் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. ஆனா என்ன செய்யல, குளிர் அடிக்கு கொஞ்சம். அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த குள்ளாவ நம்ம ஊர்ல பனி காலத்தை போடும்ல, அப்ப நார்மல் காலத்துல போட்டுருங்க. அப்ப நம்ம இது மூலமா என்ன சொல்றோம்னா, தயவு செய்து ஊட்டியை சுத்தி பார்க்கணும் அப்படி வரதா இருந்தா, தயவு செய்து தெரிஞ்சுக்காங்க, நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் வந்துடுறாங்க. ஏன்னா இங்க பனி பொழிவு அதிகமா இருக்கும். நீங்க வெளியே இந்த மாதிரி காட்சியை பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்மளுடைய கருத்து என்னன்னா, அந்த காலம் இல்லாதது, அதாவது அதே மாதிரி மே, ஜூன், ஜூலை அதிகமாக வரக்கூடாது. மழைக்காலம் கொஞ்சம் சுத்தி பார்க்க முடியும்னு சொல்றாங்க. மற்ற காலங்களை வந்து அழகா உட்கார்ந்து மைல்டா ஊட்டியை நல்லா ரசிச்சு பார்க்கணும். சீசன் அல்லாத டயத்துல வாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். தென்கை யூடியூப் சேனலுக்காக உங்க அன்பு சிறு கொலம்பஸ் வீரர் நண்பர் சுலைமான் சேட். அன்பார்ந்த உறவுகளே, பாருங்க அந்த பூங்கால எவ்வளவு மக்கள் வரான் பாருங்க. அன்சீசன் சொல்றோம்ல, இந்த சீசன் காலங்கள்ல அங்க பாருங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வராங்களோ வரலையோ, வெளி மாநில மக்கள் அதிகமா வராங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. ஆமா, எவ்வளவு அற்புதமான கூட்டம். உண்மையிலே இது வந்து வெயில் சுள்ளுன்னு அடிக்கு. ஆனா வெயில் எப்படி இருக்கு, நல்லா குளுமையா இருக்கு. இப்ப நான் நிக்கிறது வெயில் தான், முகத்துக்கு நேரம் வெயில் அடிக்கி. ஆனா வெயிலோட தன்மை தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப உதாரணமா இப்ப நம்ம போன்ற ஊர்கள்ல எப்படி இருக்கும், இந்த டயத்துல நிக்க முடியாது. ஆனா நின்று பார்க்கக்கூடிய, வெயில்ல ஹீட் இல்ல, குளுமை அதிகமா இருக்கு. இது ஒரு ரசனை தான். அதாவது ஆண்டவன் இந்த உலகத்துல எவ்வளவு காட்சிகள் நம்ம தந்திருக்கான். எதற்காக அப்படின்னா, இது ஃபுல்லா நம்ம வந்து ரசிச்சு இறைவனுடைய படைப்பை, உலகம் எல்லாம் உருண்டங்க, எல்லாம் உலகம் சுத்துது. ஆனா ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கிளைமேட், ஒவ்வொரு மாற்றம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஊர்கள்ல பாருங்க, ஊட்டி இவ்வளவு குளுமையா இருக்கு. இப்ப நீங்க கீழே கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா வெக்க அதிகமா இருக்கும். வேலூருக்கு போயிட்டீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்கள் குற்றாலம், ஐந்தருவி போன்ற ஊர்களை பாத்தீங்கன்னா அந்த சீசன் டைம் கொஞ்சம் குளுமையா இருக்கும். ஆனா வெயில் அடிக்கும் போது இந்த குளுமை எங்க இருக்காது. அப்ப எதற்காகனா, என் படைப்பை எங்களாலும் மாற்றி அமைக்கலாம், என்னையால முடியும். அதாவது இது எடுத்துக்காட்டு தான் இறைவன். இது ஒரு மனிதன் இந்த உலகத்தை படைச்சிருந்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை செய்ய முடியாது. மனித படைப்பு ஒரு படைப்பை படைச்சோம்னா அது ஒரே மாதிரி திட்டம் தான் கொண்டு முடியும். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கொண்டு வர முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யணும், அன்பான உறவுகளே, இதெல்லாம் பார்த்து ரசிச்சு இறைவனை படைப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய கடமையா நம்ம இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளவு தூரம் சுற்றுலா பயணிகள் இருக்காங்க. இந்த இடத்துல கூட அவங்களுக்கு இறை கடமையை தொழணும் என்பதை இறைவன் அவர்களா அவங்க பாருங்க.
மிக அற்புதமான ஒரு காட்சி. அந்த லொஹர் தொழுகையும் அசரு தொழுகையும் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எந்த நேரத்தையும் தொழுகையை கைவிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில அந்த சகோதரர்கள் அந்த லொஹர் தொழுகை வந்த உடனே ஜமாத்தாக இந்த இத்தாலியன் பூங்காவில் தொழுகிறாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சகோதரர்கள் அருள் புரியட்டும். பயண தொழுகை என்பது வரும்போது தொழுகும் போது அவங்களுக்கு வந்து அதிகமாக தொழுதா அதிகமான நன்மை கிடைக்குன்னு இஸ்லாம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் அந்த சகோதரர் இந்த பூங்காவில் நம்ம கூட வெளியே பள்ளிவாசல எல்லாம் தொழுட்டு வந்தோம். ஆனா வந்த இடத்துல அந்த நேரம் தவிரக்கூடாதுன்னு தொழுகிறாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சகோதரருக்கு இறைவன் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். வந்து இத்தாலிய பூங்கா சுற்றுலா முடிஞ்சது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு இதோட நம்ம கிளம்புறோம். இன்னொரு இதை காட்டுறதுக்குள்ள காட்டுறீங்களா? இத்துடன் இந்த பூங்காவை பார்த்துவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய வெளிப்புற காட்சிகளை நிற்கிறோம். இதே மாதிரி செய்திகளை இன்னொரு முறை நம்ம சேனல் சார்பாக வெளியிடுவோம். தென்கை யூடியூப் சேனலுக்காக அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். தென்கை யூடியூப் சேனலுக்காக அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான்.